பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது இது பண்ணிட்டு கான்டாக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பையன் வந்துட்டு இறந்துட்டாரு, காலேஜுக்கு வர்றது இறந்துட்டாரு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி காலேஜ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாரு. ஆனால் பசங்களுக்கு காலேஜில் யாருமே சொல்லலை. ஈவினிங் ஒரு 3-3:30 மணிக்கு மேலே சொல்கிறாங்க. ஏன் காலையிலே சொல்லலைன்னா, இல்லை நாங்கள் காலேஜ் முதல்ல சொன்னால் அவங்க எங்களால் அனுப்ப அதுக்காக அவங்க சொல்லலை. ஆனால் பசங்களுக்கும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆனால் யாரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது போராடிங்க, நீங்களே படிக்கிறீங்க, நீங்கள் போராடினீங்கன்னா உங்களை லைஃபே போய்டுன்னா நீங்கள் போராட்டிங்களா இல்லை வீட்டில் போகிறாங்க மெயின்டெனன்ஸ் அவ்வளோ காசு ஆகுது, எவ்வளோ ஆகுது, நிறைய சொன்னீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஃபீஸ்ன்ற வாங்குறாங்க. 35,000 40,000 கவர்மெண்ட் படி பார்த்தா 35,000 to 40,000. அது வந்து அதில் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, இந்த மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, அந்த எல்லாம் போட்டு அப்புறம் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ எல்லாம் சேர்த்து தான் அந்த 35,000. அத்தனை பேருக்கிட்டையும் அவ்வளோ காசு. எத்தனை பேர் ஒரு காலேஜ் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு வருஷத்துலேயே அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 120 பேர் வச்சுருவாங்க. மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 100 பேர் வச்சுருக்காங்க. 100 into 6 அவ்வளோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு வாங்கினோன்னா எவ்வளோ காசு இருக்கும்? அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொன்னீங்க. அவங்க காலேஜில் ஃபஸ்ட் இயர் வந்தோன்னே பர்சனாலிட்டி இல்லை, போகும்போது பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி போனேன். எங்கள் காலேஜில் என்ன பண்ணாங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக வெளியே இருந்து ஆளுங்க வந்தாங்க. ஏன் ஸ்டாஃபே பண்ணல, அவங்க காலேஜ் அந்த மாதிரி பண்ணல. தனியாக வெளியே இருந்து ஆளுங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கரெக்டாக அந்த ரேட்டு ஞாபகம் இருக்குது. 666 rupees 66 paise. அது என்னன்னு தெரியல எனக்கு கணக்கு. கரெக்டாக அந்த ரேட்டு 10 நாளைக்கு அது முடிச்சிட்டாங்க. சரி முடிஞ்சிச்சு, கொடுத்துட்டோம், கம்பல்சரி கொடுத்தாங்க. காலேஜே வரலாம். நான் கூட திரும்ப இன்னொரு ஒரு 2 மாதம் கழிச்சு நினைக்கிறேன் செஞ்சு ஆச்சு. அது என்ன சொன்னாங்கன்னா பர்சனல் டெவலப் நீங்கள் தான் டெவலப் பண்ணுறோம் சொல்லிடுறாங்க இங்கிலீஷில். சரி ஒரு பொண்ணு போயிடுச்சு, சிட்டி டெவலப்மெண்ட் இல்லாமல் பர்சனல் டெவலப்மெண்ட். சரி ஒன்று போயிடுச்சு, விட்டு எல்லாம் கொடுத்துரும். திரும்ப 2 மாதம் வச்சு திரும்ப பர்சனாலிட்டி யாருமே டெவலப் பண்ணல. திரும்ப காசு வாங்குறாங்க 2 தடவை. அந்த மாதிரி காசு வாங்கி நம்ம காலேஜ் நல்லா கட்டுறாங்க. இப்போ சின்ன காசு வாங்கலைன்னா ஏதோ இரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், இரிஞ்சு கூட விழுந்துடும் சொன்னார். அப்படி இருக்குன்னாரு. ஆனால் இவ்வளோ காசு வாங்கியும் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் நான் தான் முதல்ல போனேன் கிளாஸுக்கு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காலேஜ்னா எனக்கு.